அறிவு. அறிவு நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. தொடங்கினவர் முடிப்பாரு. அப்போ உங்களுக்கு தேவையானது எல்லாம் எதுதான் தரப்போகுது? அந்த அழைப்பு தான் தரப்போகுது. அந்த அழைப்பு மேல வைக்கிற நம்பிக்கை உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும் சார், தந்துகிட்டே இருக்கும். இதைத்தான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அறிவு எது மேல இருக்கணும்? அழைச்சவர கர்த்தர் உங்க கண்ணை திறப்பாராக. அறிவு பணக்காரனை பார்த்து ஒட்டிக்கொள்வது அல்ல. அறிவு அறிவு நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போதா? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. வாசிங்க. ஜீவனுக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கும், அடுத்து தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தல்ல. கை தட்டுங்க, உங்களுக்கு தருமா? அவருடைய வல்லமை எல்லாமே தரும். எதை தருமா? ஜீவனுக்கு தேவையானது, தேவ பக்திக்கு தேவையானது, ரெண்டுக்கும் தேவையானத அவருடைய வல்லமை நமக்கு தந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எதை அறியணுமா? நம்மை அழைத்தவரை. எல்லாரும் என்ன பாருங்க, இனிமே அறிவு எதை குறித்தது? நம்மளை அழைச்சவர் எவ்வளவு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால ஏசாயா 45 3ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த அழைப்புல எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. கடவுள் ஒருத்தனை அழைச்சிட்டாருன்னா அதுல பயங்கரமான பவர் இருக்கு. 3ஆம் வசனம் மைக்ல வாசிப்பா. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற, இங்க பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு உன்னை அழைக்கிற கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை வாசிப்பா. வெண்கல கதவுகளை உடைப்பேன். உன்னை அழைச்சதுனால, உன்னை அழைச்ச கர்த்தர் நான் உனக்கு தெரியணும். அதனால உனக்காக வெண்கல கதவை நான் உடைப்பேன். ஆமென். அடுத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஆமென், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஒரு கையை தட்டுங்களேன். குறிச்சுக்கிட்டீங்களா? ஏசாயா 45 3 4. இப்ப என்ன பாருங்க. உன்னை அழைச்ச தேவன் நான் உனக்கு காட்டுறதுக்காக நான் வெண்கல கதவை உடைப்பேன். நான் நம்புறேன் சார். என்னை அழைச்ச தேவன், என்னை அழைச்சவர் எனக்கு தன்னை காட்டுறதுக்கு எனக்கு சீக்கிரத்தில் வெண்கல கதவை உடைப்பார். எனக்கு உடைப்பார். நீ விரும்பினா ஆமேன்னு சொல்லலாம், விரும்பாட்டி அமைதியாக முறிவு ஜெபத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொல்ல வரீங்க? என்னை அழைச்சதுனால வெண்கல கதவை உடைப்பாரு. கையை தட்டு. வெண்கல கதவை உடைப்பாரு. இருப்பு தாழ்பால்களை முறிப்பாரு. அந்தகாரத்தில் இருக்கிற, சொல்லுங்க, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், முடிங்க, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா அவர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறாரு. கையை தட்டுங்க. உடைப்பாராங்க கர்த்தர். குட்ராயம் பிள்ளைக்கு காக்கா எடுக்கும் சார். ஆனா உங்களுக்கு காக்கா கொடுக்கும். அல்லேலூயா. காக்காவை சுடுறது, ஆனா காக்காட்டே நம்மளை சுட வைப்பாரு. அல்லேலூயா. அதனால கர்த்தர் கூட இருந்தா காக்காவும் கொடுக்கும். ஆமா, பாத்துக்காங்க. கர்த்தர் கூட இல்லைன்னா நாய் கூட கையில் இருக்கிறத புடிங்கிட்டு போயிரு. அதனால திறமையில வாழணும்னு நினைக்காதீங்க, அழைப்பை நம்பி வாழுங்க. கை தட்டுங்க. அதான் கான்செப்ட் ஆஃப் த மெசேஜ்.